மத்தியமா நியூ சிலபஸில் பரத் மிலாப் 7th சாரான்ஷா பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 104 இருக்குது. பரத் கா ஷோக், பரத்தோடைய சோகம். राम के वियोग में महाराजा दशरथ ने अपने प्राण छोड़ दिए. வியோக்னா அவரோட பிரிவில், ராம் வந்து காட்டுக்கு போயிட்டார் இல்லையா, அந்த பிரிவில் மகாராஜா தஷ்ரத் அவருடைய உயிரை விட்டுட்டாரு. அயோத்தியா கே லோக் பஹுத் துக்கித்தே, அயோத்தியா மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, ரொம்ப துக்கத்தில் போயிட்டாங்க. இஸ் சமய் பரத் அவுர் சத்ருதன் அப்னே மாமா கே கர் மே தே, இந்த நேரத்தில் பரத் மற்றும் சத்ருதன் அவங்களுடைய மாமாவுடைய வீட்டில் இருக்காங்க. குரு வசிஷ்ட ने भरत और शत्रुघ्न को बुला लाने के लिए दूत भेजे. குரு வசிஷ்டர் வந்து பரத் மற்றும் சத்ருதனை கூப்பிட்டு வரத்துக்காக ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க. தூத் பரத் கே மஹல் மே பஹோஞ்சே, தூத் வந்து அந்த தூதர் வந்து பரத்தோடைய மஹலுக்கு போகிறாரு. தூத்தோன் நே பரத் சே கஹா, அந்த தூதுவர் பரத் கிட்ட சொல்கிறாரு, அயோத்தியா மே ஆப்கி ஆவசியக்தா ஹே, அயோத்தியாவில் உங்களுடைய அவசியம் இருக்குது, तुरंत निकले, சீக்கிரமாக வாங்க. பரத் और शत्रुघ्न अपने मामा से आज्ञा लेकर अयोध्या की और चले. பரத் மற்றும் சத்ருதன் அவங்க மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் வந்து அயோத்தியாவுக்கு போகிறாங்க. அயோத்தியா பஹுஞ்ச்னே ஹி, அயோத்தியா போன உடனே வே அவர் வந்து அப்னி மாதா கே மஹல் மே கயே, அவங்களுடைய மாதாவோட மஹலுக்கு போகிறாங்க. பரத் கோ கைகேயி நே சாரி பாத்தின் சுனாயி, பரத் கிட்ட அவங்க அம்மா கைகேயி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மாதா கி பாத் சுன்கர், மாதாவோட பேச்சை கேட்டு பரத் கோ குஸ்ஸா ஆயா, குஸ்ஸானா கோவம் வந்துடுச்சு. அவுர் அதுக்கப்புறம் அப்னி மா கோ கூப் டாண்டா, ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாங்க. ஃபிர் மாதா கௌசல்யா சே மிலே, அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மாதா கௌசல்யா இருக்காங்களே ராமோட அம்மா, அவங்களோட மஹலில் போயிட்டு அவரை பார்க்குறாங்க. 14வே தின், 14வேனா 14வது நாள், அவர் இறந்து 14வது நாளில் சபாசதோன் நே பரத் சே ராஜ்ய சம்பால்னே கேலியே கஹா, பரத் கிட்ட வந்து அந்த சபாசதோன் வந்து அந்த சம்பால்னே அந்த பட்டாபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க. லேக்கின் பரத் நே சிம்ஹாசன் பர் பைட்னே சே இன்கார் கர்தியா, ஆனால் பரத் சொல்கிறாரு, நான் வந்து சிம்ஹாசனத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்ஹோனே கஹா கி, அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஹம் சப் ராம் கா ராஜ்யாபிஷேக் வன்மேஹி கரேங்கே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமருக்கு ராஜ்யாபிஷேகம் அந்த காட்டிலேயே பண்ணலாம். யஹ் பாத் சுன்கர் சப் குஷ் ஹுயே, அவரோட பேச்சை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராஜ் திலக்கி தயாரி கே சாத் பரத் சத்ருதன் குரு வசிஷ்டர் மாதாயின் ஹசாரோன் அயோத்தியா வாசி வன் கி அவுர் நிக்கல் படே, ராஜ் திலக்கான எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு பரத் சத்ருதன் அப்புறம் வசிஷ்டர் குரு அப்புறம் அவங்களோட அம்மாங்க எல்லாரும் நெக்ஸ்ட் 1000 ஆஃப் பீப்புள் அயோத்தியா மக்கள் எல்லாருமே அந்த வனத்துக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 107 இருக்க 8th சாரான்ஷா குஹகி பக்தி, குஹனோட பக்தி அப்படின்ற சாரான்ஷா பார்க்க போகிறோம். ராம் லக்ஷ்மண் और சீதா சித்ரகூட் மே பர்ணகுட்டி பனாக்கர் ரஹதே தே, ராம் லக்ஷ்மண் மற்றும் சீதா சித்ரகூட் அப்படின்ற இடத்துல பர்ணகுட்டினா குடிசை கட்டி வாழ்ந்து வராங்க. கங்கா கே காட் பர் நிஷாத் ரஹதே தே, கங்கை கரையாண்ட நிஷாத் அப்படின்ற இடத்துல வாழ்ந்து வராங்க. நிஷாதோன் கா நேதா குஹதா, நிஷாதோடைய லீடர், நேதானா லீடர் வந்து குஹ ஆவார். குஹ ராமச்சந்திர கா படா பக்தா, அவர் வந்து ராமச்சந்திரோடைய பெரிய பக்திமான். ஏக் தின் குஹ நே தேகா கி பரத் அப்னி சேனா और हजारों लोगों के साथ आ रहा है, ஒரு நாள் குஹன் பார்க்குறாரு பரத் வந்து அவருடைய சேனை மற்றும் 1000 மக்களோட அங்கே வந்துட்டுருக்காரு. குஹனே மண்மே சோச்சாக்கி
குஹன் வந்து மனசில் நினைக்கிறாரு, பரத் ராம் லக்ஷ்மண் और சீதா को मारने के लिए आ रहे हैं. பரத் வந்து ராம் லக்ஷ்மண் மற்றும் சீதாவை கொல்றதுக்காக வராங்க. வஹ் பரத் சே லட்னே தயார் ஹுவா. அதனால் அவர் வந்து குஹன் வந்து பரத் கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரு. லேக்கின் ஆனால் பரத் சே மில்கர் உசே மாலும் ஹோ கயா கி. பரத்தை மீட் பண்ணிட்ட பிறகு அவருக்கு தெரிஞ்சது, பரத் ராம் கோ மார்னே நஹி ஆயே ஹே. பரத் வந்து ராமரை கொலை செய்கிறதுக்காக வரல. குஹா கே பூச்னே பர் பரத் நே கஹா. அப்புறம் குஹன் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே பரத் சொல்கிறாரு, மே ராம் கோ ராஜ்யாபிஷேக் கர்னே கர்கே. நான் ராம்க்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு உன்கோ லவுட்டாக்கர் அயோத்தியா லே ஜானே ஆயாகும். அவரை மறுபடியும் அயோத்தியாவுக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். பரத் கி பாத் சுன்கர் சப்னே கஹா. பரத்தோட இந்த பேச்சை கேட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, பாரத் தும் தன்ய ஹோ. தூசரே தின் குஹனே சப் கி கங்கா பர் கராயா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து குஹனோட எல்லாரும் அந்த கங்கா கரைக்கு போகிறாங்க. சப் லோக் சித்ரகுட்கி அவுர் சல் படே. சித்ரகுட்க்கு எல்லாரும் போகிறதுக்கு தயாராகிறாங்க. நெக்ஸ்ட்டு 9th சாரான்ஷா. இது பேஜ் நம்பர் 110 இருக்குது. பரத் மிலாப். பரத் கி சேனா சித்ரகுட் கே பாஸ் ஆ பஹுஞ்சி. பரத் அவங்களோட சேனைகளோட சித்ரகுட்க்கு வந்துட்டுருக்காங்க. லக்ஷ்மண் ने सोचा कि भरत चित्रकूट पर चढ़ाई करने आ रहा है. பரத்துக்கு தெரிஞ்சிருச்சு, லக்ஷ்மணுக்கு தெரியுது பரத் வந்து சித்ரகூட் மேலே ஏறி வந்துட்டுருக்காரு, வரதை பார்த்துடுறாரு. வே துரந்த் ராமச்சந்திர கே பாஸ் கயே. அவர் வந்து வேகமாக ராமச்சந்திர கிட்ட போயிட்டு அவர் அண்ட் போலே கி சொல்கிறாரு, பரத் ஹம் பர் ஆக்ரமன் கர்னே யஹா ஆ ரஹா ஹே. பரத் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. மே அபி வஹா ஜாக்கர் பரத் அவுர் உஸ்கி சேனாக்கோ மாறுங்கா. நான் அங்கே போயிட்டு அவங்களையும் அவங்க சேனை எல்லாரையுமே நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன். ஃபிர் ஆப்கோ அயோத்தியா கே சிம்ஹாசன் பர் பைட்ட ஊங்கா. நீங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களை அட்டாக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அயோத்தியாவோட சிம்ஹாசனில் ஏறலாம், சிம்ஹாசனத்தில் உட்காரலாம். லக்ஷ்மண் கி क्रोध भरी बातें सुनकर राम ने लक्ष्मण को शांत किया. லக்ஷ்மணோடைய இந்த கோபமான பேச்சை கேட்டு ராம் வந்து லக்ஷ்மணை சாந்தம் அடைய சொல்கிறாரு. அவர் உன்ஹோனே லக்ஷ்மண் சே கஹா கி. அவர் வந்து லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாரு, பரத் முஜே அயோத்தியா கோ வாபஸ் லே ஜானே கே லியே ஹி யஹா ஆ ரஹா ஹே. அவர் வந்து பரத் வந்து என்ன அயோத்தியாவுக்கு திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. இஸ்லியே அதனால் தும் அப்னே குரோத் கோ சாந்த் கரோ. அதனால் உன்னுடைய கோவத்திலிருந்து நீ சாந்தம் அடைஞ்சிடு. பரத் ராம் கே பாஸ் ஆயே. பரத் வந்து ராம் கிட்ட வராரு. அவர் உன்கே பைரோன் பர் கிரே. அவரோட காலில் விழுறாரு. பைரோன்னா காலில், கிரேனா விழுறது, காலில் விழுறாரு. ராம்னே பரத் கோ உட்டாக்கர். ராம் பரத்தை தூக்கி கலே சே லகா லியா. அவரை ஹக் பண்ணிக்கிறாரு, அவரை தழுவிக்கிறாரு. ஃபிர் ராம் और லக்ஷ்மண் ने மாதாவோன் கோ பிரணாம் கியா. பிறகு ராம் மற்றும் லக்ஷ்மண் அவங்களுடைய அம்மாலாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட வணக்கம், ஆசீர்வாதம், வணக்கம் பெறுறாங்க. கௌசல்யா और சுமித்ரா நே உன்ஹே ஆசீர்வாத் தியா. கௌசல்யா மற்றும் சுமித்ரா அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. லேக்கின் ஆனால் கைகேயி சிர் நீச்சா கியே பைட்டி ரஹி. அவங்களுடைய தலையை சாஞ்சி தலையை கவுந்து உட்காந்துட்டு இருந்தாங்க.